Hello all, welcome to Chennai Vlogger. நான் உங்க தீபன். நான் இப்போ கூர்கில் இருக்கேன். கர்நாடகா மாநிலம் குடகு மலையில் இருக்கேன். இங்கே வந்து எவர்கிரீன் கவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு நேச்சர் ஸ்டே இருக்குது. அதை பற்றி தான் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். இது ஒரு லக்ஸரி ரிசார்ட் கிடையாது. இயற்கை எழில் சூழ சுற்றி காஃபி பிளான்டேஷன் நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேச்சர் ஸ்டே. கண்டிப்பாக உங்கள் பிளானில் கூர்க் இருந்துச்சுன்னா இந்த எவர்கிரீன் கவுண்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடி ஒரு ஆர்டினரி ரிசார்ட் மைண்ட் செட்டில் வரவே வேண்டாம். இது முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேவாக இருக்க போகுது. ஸோ எல்லாமே காமிக்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எவர்கிரீன் கவுண்டியோட என்ட்ரன்ஸ்ல இருந்து ரெண்டு பக்கமும் பசுமையா செடிகளும் கொடிகளும் மரங்களும் நம்மளை வரவேற்கும். ஸோ நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜை நல்லா சானிடைஸ் பண்ணி செக்இன் பண்ணோம். எவர்கிரீன் கவுண்டியில் நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் டூர் காமிக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இது வந்து ஒரு உடன் காட்டேஜ் தான். இது வந்து ஒரு எல்லோ தீம்டு வந்து இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என்ட்ரன்ஸே ஃபுல்லாக அந்த மாதிரி பேம்பூலாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரூமோடைய வராண்டா பால்கனி. ஸோ சிட்டவுட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுல்லாக உடனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போகலாம். கம்ப்ளீட்டாக ஒரு உடன் ஹவுஸ். இங்கே பாருங்கள், தூண்லேருந்து எல்லாமே முழுக்க வந்து ஒரு உடன் ஃபினிஷ். செம சூப்பராக இருக்குது. பெட்டும் பாருங்கள், ஒரு பெரிய பெட்டு. ஸோ ரெஸ்ட் ரூமும் வந்து ஒரு காம்பேக்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஹேங்கர்ஸ் கூட பேம்பூவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து கீழே மட்டும்தான், இதுக்கு மேலே இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலேயும் போகலாம், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே மேலே தான் செம அட்டகாசமாக இருக்குது, செம யூனிக்காக இருக்குது. மேலே பாருங்கள், இந்த கூரை, கீழே வந்து ஜஸ்ட்டு பெட்டு போட்டு செம ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதை விட ஹைலைட் என்னன்னா, இப்போ இதுக்குள்ளே போகிறது தான் ஹைலைட்டு. பாருங்கள், இங்கேயும் நம்ம படுத்துக்கலாம். செம சூப்பரான பிளேஸாக இருக்குது. இந்த மெயின் பால்கனி ஏரியா இங்கே இருக்குது. இங்கேருந்து இதோட வியூ பாயிண்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ட்ரோன் ஷாட்டில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா காட்டேஜுக்கும் பாருங்கள், மேலே வந்து அந்த புல்லுலாம் வந்து டெக்கரேட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து விளையாட போயிட்டு இருக்கோம் ஜீப்பில். ஸோ எவர்கிரீன் கவுண்டியில் ஏராளமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நம்ம ஊரில் பரிசல் இருக்குங்களா, அந்த மாதிரி வந்து பரிசல் இருக்குது, அண்டு கயாக்கிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில், இப்போ கொஞ்சம் பழகிருச்சு. ஸோ கயாக்கிங் நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சூப்பர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது.
சீக்ரெட் ஸ்பைசஸ் கஃபேல வந்து நான் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ரைஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கஃபே வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான எக்கச்சக்கமான மெனூஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஹோம் குக்டு ஃபுட்டு. இங்கே இருக்கக்கூடிய மசாலாலேருந்து எல்லாமே வந்து அவங்களே வந்து ஓன் ப்ரிப்பரேஷனில் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கிடைக்கும். நல்லா ரிச் ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்காங்க. அதிக காரம் இல்லை, கம்மி காரம் இல்லை. எந்தளவுக்கு தேவையான காரணமும் அந்தளவுக்கு இருக்குது. உண்மையாக ஒரு ஹோம் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எவர்கிரீன் கவுண்டியில் இங்கே ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டி இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஸோ ஸ்விம்மிங் ரேஸ் இங்கேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு பார்க்கலாம். என் கேமராமேன் வந்து என்னுடைய சப்போர்ட்டர். ரெடி, 1 2 3. என்ன அதே மாதிரியே போகுது. ஓகே, மை கேமராமேன் 1. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்க்க போகிறது மெல்லோ எல்லோ. இது வந்து ஒரு குரூப் உடன் காட்டேஜ். கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் ஆஃப் மேக்ஸிமம் வந்து ஆக்குப்பை பண்ணலாம். வந்து நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு உடன் காட்டேஜ். கீழே வந்து நிறைய பில்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் படிக்கட்டில் ஏறி நம்ம வந்து அப்படியே மேலே போகலாம். ஸோ மேலே போனால் கீழேயும் ஒரு 15 பேர் தங்கலாம், மேலே ஒரு 10 பேர் தங்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரூம் பக்கத்துலேயே கேம்ப் ஃபயர் பண்ணோம் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் இப்படி சரௌண்ட் பண்ணி உட்காந்துட்டு கேம்ப் ஃபயர் பண்ணலாம். ஸோ மற்ற ரூம் வெரைட்டிஸ் பார்த்தா அதே மாதிரி இங்கே வந்து கேம்ப் டென்ட் இருக்குது. இங்கே நிறைய வெரைட்டிஸ், அதாவது ஃபேமிலி கப்புள்ஸ் இந்த மாதிரிலாம் தங்குற மாதிரி அளவுக்கு. அதுவும் நைட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் அடுத்து பார்க்க போகிறது ரெட் ரோஸ். இந்த ரெட் ரோஸ் வந்து நல்ல ஒரு கப்புள் ஹனிமூன் பேக்கேஜ் பேஸ்டான ஒரு உடன் காட்டேஜ். ரொம்பவே வந்து ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூர்க் எவர்கிரீன் கவுண்டியில் வந்து ஏராளமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ரோப் கேம்ஸ், ஜிப்லைன் எல்லாம் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து 360 வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கூட எவர்கிரீன் கவுண்டியில் இருக்கிறது வந்து மிஸ்டர் நரேஷ், அட்வென்ச்சர் எக்ஸ்பர்ட். அவர் கூட தான் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம கைட் பண்ணுவார் இங்கே ஒரு ரோப் ஆக்டிவிட்டீஸ், ஜிப்லைன் எல்லாமே. ஓகே, நம்ம ஜிப்லைன் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒவ்வொரு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்க பயமாக இருந்துச்சு, போகிறப்ப ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இங்கே இருக்குது. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு செப்பரேட் ஜோனே இருக்குது. சின்ன சின்ன ரோப் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம கேமராமேன் ட்ரை பண்ணுறாரு, பார்க்கலாம். சூப்பர், வெரி குட், ஜஸ்ட் நைஸ். ஓகே, டெல் மீ which I want to shoot. Let me pink try. one, pink மேலே. போட். very good. Oh, again, wonderful. Super. Okay, now sing the song. Sing the song. Yeah. ஸோ சூப்பராக இருக்கு. நைஸ். எவர்கிரீன் கவுண்டி ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லி இடம் அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதில் முதல்ல பார்க்க போகிறது வந்து பெட் ஜூ. பெட் ஜூ இங்கே வந்து கோழி, வாத்து, நிறைய பறவைகள், கருங்கோழி எல்லாமே நிறைய வளர்க்குறாங்க.
நாட் ஃபார் லைவ் கிச்சன். இங்கே இருந்து சமைச்சு சாப்பிட முடியாது. பட் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் சும்மா ரசிக்கிறதுக்கு வந்து வச்சுருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள் டாங்கி. இந்த டாங்கி பேர் வந்து லக்கி. ஓகே, ஸோ அந்த டாங்கி இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. ஸோ பார்ட்னர்ஸ் லக்கி. இங்கே வரவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா? அங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? லுக்கிங் ஃபார் லக்ஸரி, கைண்ட்லி கீப் யுவர் அவுட் ஆஃப். ஸோ அடுத்து வந்து நர்சரி கார்டன். இங்கே கூர்க் மலைப்பகுதியில் விளையக்கூடிய நிறைய அரிய வகையான மெடிசினல் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பிளான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சைனீஸ் எவர் கிரீன், ஸ்னேக் பிளான்ட், ஆலுவேரா எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே எவர்கிரீன் கவுண்டியில் ஒரு சின்ன ஸ்டோர் இருக்குது, ஒரு நேச்சர் ஆர்கானிக் ஸ்டோர்னு சொல்லிட்டு. இங்கே கூர்கில் விளையக்கூடிய காஃபி, ஹனி, ஹோம்மேட் வைன், இன்னும் ஏராளமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் பார்க்கலாம், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், கூர்க் நேச்சுரல் காஃபி, ஏலக்காய் அண்ட் இந்த பிரியாணி இலை, அந்த லீவ்ஸ்லாம் இருக்குங்களா அது. ஸோ இந்த மிளகா பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த பேர்ட்ஸ் ஐ சில்லின்னு சொல்லுவாங்க, அந்த காஞ்ச மிளகா அண்ட் ஹனி, முல்தானி மெட்டி, கேண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மை ஃபேவரட் ஹோம்மேட் வைன் பாருங்கள், டிஃப்ரெண்ட் வெரைட்டிகள் இருக்குது. பேஷன் ஃப்ரூட், கிரேப்ஸ், பேர்ட்ஸ் ஐ சில்லி, பிளாக் கரண்ட் நிறையா இருக்குது. ஸோ கூல் ஸ்பெஷல் டீ, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்ட் ஏராளமான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இந்த ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த காஃபி தோட்டத்திலேருந்து எடுத்த காஃபிலாம் பறித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. சூப்பர். கூர்க் காஃபி. நாம் இப்போ கூர்க் கொடகுடைய காஃபி எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் இந்த எவர்கிரீன் கவுண்டி இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து கூர்க்னாவே காஃபி ரொம்ப ஸ்பெஷல். ஸோ காஃபி கப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க கூர்கை. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நம்ம அந்த கூர்கில் விளையப்பட்ட ஒரு காஃபியை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஆவலாக இருக்கேன். நல்ல அந்த ஸ்மெல்லே ரொம்ப ரிச் ஆரோமாக இருக்குது. ஸோ நைஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கூர்க் காஃபி இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் மாதிரி. ஜஸ்ட் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா இல்லை கார்ப்பரேட்டில் வந்தாங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு மீட்டிங் மாதிரியோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இது. ஸோ செமையான ஒரு இந்த கிளைமேட்டில் கேம்ப் ஃபயர் அண்டு பார்பிக்யூ ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்பிக்யூ வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. இங்கே வந்து சிக்கன் அண்ட் இங்கே வந்து வெஜிடபிள் பார்பிக்யூ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம சீக்ரெட் ஸ்பைசஸ் கேஃபேல பார்த்தோம்ல, இங்கே எல்லாமே ஹோம் மேடு மசாலாஸ். அதே மாதிரி தான் இந்த பார்பிக்யூவில் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே வந்து இந்த கூர்கில் இருக்கக்கூடிய மசாலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த காந்தாரி சில்லி, பேர்ட்ஸ் ஐ சில்லின்னு சொல்லுவாங்க, அந்த சில்லி ஆகட்டும், பெப்பர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா மசாலாஸ் வந்து இங்கேயே கூர்குடைய ஸ்பெஷாலிட்டி மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ஈகராக இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. சூப்பர். நல்லா சுட சுட பார்பிக்யூ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேமராமேன் க்ளோஸ்அப்பில் காமிப்பார். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணலாம் பார்பிக்யூ. அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மசாலா கண்டென்ட் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ரொம்ப தூக்கலாக இல்லை, ரொம்ப கம்மியாக இல்லாமல் எந்தளவுக்கு தேவையாக இருக்குமோ அந்தளவுக்கு தேவையாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஹோம்மேட் வைன், நான் ஆல்கஹாலிக் ஹோம்மேட் வைன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட். இங்கே பாருங்கள், கையில் வந்து லேண்டன் எடுத்துகிட்டு நைட் வாக் போகிறோம் பிளான்டேஷனில், காஃபி பிளான்டேஷனில். ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ டீம்மேட்ஸ் எல்லாமே பாருங்கள், நண்பர்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. ஒரு 5 பேர் போகிறோம், பார்க்கலாம். எஸ், பிளான்ட் ஹாப்பர் இதுக்கு பேர். ஸோ பாருங்கள், அப்படியே பூ மாதிரியே இருக்குது நைட் நேரத்தில். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நைட் வாக் போகிறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, இயற்கையை நைட் நேரத்தில் எப்படி பார்க்கலாம் நம்ம பார்வை அப்படிங்கிற ஒரு வாக் தான் அது.
பகலில் பார்த்துருப்போம் இயற்கையை, நைட்டு இந்த சத்தமாக இருக்கட்டும், ஸ்டார்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நைட்டு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வாக்கு இருக்க போகுது. பெஸ்ட் சீன். சன்பேர்ட். இதுக்கு பேர் சன்பேர்டா? என்ன அப்படியே சில மாதிரி நிற்குது. பறக்காதா? இப்போ நைட். ஸோ அப்படியே நைட்டு பிளான்டேஷன் வாக் அப்படியே வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே இதுக்கு மேலே போனால் அந்த ஒரு மலை தெரியுது, அது வந்து கேரளா பார்டர். கரெக்டாக தாண்டி போனால் கண்ணூர், கேரளா கண்ணூர் வந்துடும். ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பகலில் போகிறத விட நைட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி டே டன். நல்ல ஒரு நிறைவாக இருந்துச்சு. இந்த நேச்சரை ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நிறையா சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம், அண்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டீஸாக நிறையா பண்ணோம், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நைட் தூங்க போகிறோம், காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக சந்திக்கிறேன். ஸோ ஸ்வீட் ரூம் வந்தாச்சு. குட் நைட். ஸோ மார்னிங் எந்திரிச்சாச்சு. ஸோ அப்படியே ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ சாப்பிட போகிறோம் சீக்ரெட் ஸ்பைசஸ் கேஃபேயில். இந்த சீக்ரெட் ஸ்பைசஸ் கேஃபே வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஆர்டிஸ்டிக்காக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மார்னிங் பிளான்டேஷன் ஜீப் சஃபாரி போனோம். போகிற வழியில் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இங்கே பாருங்க, ஐயோ செமையாக இருக்குது. பார்த்து ப்ரோ, எனக்கே பயமாக இருக்குது. ஏய் கேமரா This is showing the black color. Saying that it is poisonous, it's not Serious. பாய்சனஸ். no. Non-poisonous. Non-venomous. No. When this is doing this, they're showing the black. Thank you, Jango. அம்மாடி. ரொம்ப பக்கத்தில் வராதீங்க, போதும். இந்த snake பேர் வந்து mountain trinket. ஓகே. So this is not venomous. ஓகே, non-poisonous. Non-poisonous. So you can see. So see, it is showing that it is poisonous. It is just trying to scare you. ஓகே. But it will not do anything actually. வேணாம். ஒன்றும் பண்ணாது. சூப்பர். Body patterns on the snakes. So all body patterns are different. Each and every snake species. So this trinket snake, this is mountain trinket. You see this. You see this pattern? Yeah. Okay, this is on the half body, and after this is plain. ஒன்றும் பண்ணாது. See. Say bye. See, now we'll rush. Make it fast. Go. Bye. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா வந்து நம்ம கன் ஷூட்டிங்கில் 3 ஷூட்டுமே வந்து பண்ணியதுனால பெஸ்ட் ஷூட்டர் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் செட்டப் கிடையாது, ஒரிஜினல், உண்மையாலுமே சுட்டேன், நம்புங்க. ஸோ பிரதரை வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து சென்னை vlogger அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஷூட்டர் அச்சீவ்மெண்ட் அவார்டு. சத்தியமாக வந்து செட்டப் இல்லை, உண்மையாலுமே It was actually a very good attempt. 3 out of 3, no failure. So I really appreciate. மெரினா பீச்சில் பலூன். No, that is different. This is actual shooting. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யா அப்படியே சென்னை vlogger 1. ஸோ இப்போ நம்ம இந்த எவர்கிரீன் கவுண்டியோடைய ஃபவுண்டர் மிஸ்டர் பஜன் போப்பண்ணா சார் இருக்காரு. ஹலோ சார். Hello. ஸோ
ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணுவேன் என்னன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் ரிசார்ட். இட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்கிறது ஒரு நேச்சர் ஸ்டே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டெல் அபவுட் யுவர் ரிசார்ட். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க இந்த ரிசார்ட்டை? ஓகே, ஸோ என்னோட இன்டென்ஷன் வந்து நாட் டு ஸ்டார்ட் அ ரெசார்ட். ஓகே, இது ஒரு வந்து கான்செப்டுவல் ஸ்டே. ஓகே, சொன்னால் உங்களுக்கு நேச்சரு, அட்வென்ச்சரு, ஓகே, பெட்ஸு, ஓகே, நிறைய ஆக்டிவிட்டீஸு. ஸோ ஒரு பிளான்டர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு ஒரு காண்பிக்கிறதுக்கு என்னோட ஒரு விஷன் இருந்தது. ஓகே. ஸோ ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் இன் 2009. ஓகே, அண்ட் இட்ஸ் கோயிங் லைக். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ தமிழ் ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வாட் வி எக்ஸ்பெக்ட் ஹியர்? ஸோ லக்ஸுரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் யுவர் ஹாலிடே கேன் பிகம் அ டிசாஸ்டர். ஸோ இட்ஸ் நாட் அ லக்ஸரி ரிசார்ட். லக்ஸுரி ரெசார்ட் இல்லை. ஸோ வி கேன் மேக் இட் அஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். யா. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நல்ல உங்களோட ஃபேமிலிஸு, இல்லை உங்களோட ஒரு கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இடம். இங்கே நேச்சர் பற்றி ஒரு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எனி திங் டு டூ வித் அட்வென்ச்சர் அண்ட் நேச்சர் நல்லா இருக்கும். ஸோ ஐ வுட் சே people want to get lost from the routine life. இது நல்ல ஒரு இடம். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் இட் இன் தட் வே. ஷுவர். ஸோ அவர் சொன்ன மாதிரி நார்மல் லைஃப்லேருந்து கொஞ்சம் விடுபட்டு முற்றிலுமாக வந்து ஒரு ரிமோட்டான ஒரு பிளேஸுக்கு வந்து நல்ல இந்த நேச்சரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவர்கிரீன் கவுண்டி ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். ஸோ எவர்கிரீன் கவுண்டி பற்றி நான் எல்லா டீல்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ சீன் another வீடியோ. டாட்டா. டாட்டா.